ஆமாங்க ஐயா, எங்க பேர்ல பேங்க்ல கடனா வாங்கின பணத்தை அவனுங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தொத்த மாடுகளை எங்க தலையில கட்டி போட்டானுங்க. அவங்க வீட்டு மாட்டு தொழுவத்துல சீம பசுவா கட்டிருக்கானுங்க ஐயா. அந்த பணக்காரனுங்களை நம்பி நாங்க மோசம் போயிட்டோம். அந்த பணக்காரன் நாய்ங்க கும்பிடுறாங்கன்னா அவங்க கையில துப்பாக்கி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த முதலாளி முதல்ல இங்க சிரிச்சாங்கன்னா அவங்க உதட்டுல விஷம் இருக்குதுன்னு அர்த்தம். காசு படைச்ச வெறிநாய்கள் நம்மள கட்டி அணைச்சாங்கன்னா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு அர்த்தம். இதெல்லாம் புரியாம அவங்கள நம்பினீங்களே, அது உங்க கோழத்தனம். நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன், ஆனா இவங்க யாரும் கேட்கறதா தெரியல. இருக்கட்டும், இப்பவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ராஜா, இந்த ஃபைலை வீட்டுக்கு எடுத்துட்டு போ. குட் பாய். வாங்க வாங்க வாங்க. முருகா, மாட்டுக்கெல்லாம் தண்ணி காமிச்சிட்டு பாலை சொசைட்டில கொண்டு போய் கொடுத்துரு. எங்க ஒருத்தனுக்கு 5000 ரூபாய் கடன் கொடுக்கணும். ஒரு மாடு தொத்தலா இருக்கு, அவன் தலையில கட்டிடுவோமா? சொல்லாத, செய்யா. அடடே வாங்க, என்ன இந்த பக்கம் திடீர்னு வந்திருக்கீங்க? இப்படி திடீர்னு வந்தாதான் உங்களை மாதிரி ஆளுங்க பண்ற அக்கிரமம் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். என்ன சொல்றீங்க? ஏன் எங்களுக்கு உதவுறதா சொல்லி பேங்க்ல பணம் வாங்குறீங்க? அந்த பணத்துல இவங்களுக்கு தொத்த மாடுகளை வாங்கி கொடுத்துட்டு நீங்க மட்டும் சீம மாடுகளை வளர்க்குறீங்களா? இல்லீங்க, நாங்க இவங்களுக்கு நல்ல மாட்டை தான் வாங்கி கொடுத்தோம். இந்த மாடுகளுக்கு போட வேண்டிய வைக்கல் புண்ணாக்கு இதெல்லாம் ஒழுங்கா வாங்கி போட்டதானுங்களே மாடு நல்லா புஷ்டியா இருக்கும். அதையெல்லாம் வாங்கி போடாம இவங்களே தொத்த மாடுகள் ஆக்கிட்டாங்க. பாருங்க, தொத்த மாடுகளை சீம மாடுகள் ஆக்கிறதுக்கு ஒரு கெட்டிக்காரத்தனம் வேணுங்க. ஐயா, அக்கிரமத்துக்கு பேசுறாங்க. இவங்க எங்களுக்கு கொடுத்தது தொத்த மாடுதாங்க. இந்த அநியாயத்துக்கெல்லாம் நீங்க தான் முடிவு கட்டணும். இருங்க இருங்க, இதுக்கு ஒரு வழி நான் சொல்றேன். தொத்த மாடெல்லாம் சீம மாடு ஆக்குறதுல இவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. அதனால உங்களோட தொத்த மாடுகள் எல்லாம் இவங்க ஓட்டிட்டு வந்து சீம மாடு ஆக்கிடுவாங்க. இப்போ இவங்களோட சீம மாடெல்லாம் நீங்க ஓட்டிட்டு போறீங்க. போங்க தம்பி, பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற, அது உன்னை கடிக்காம விடாது. அண்ணே, நான் பாம்பு புத்துக்குள்ள கைய விடுறதே அதோட விஷப்பல்ல புடுங்கிறதுக்காகத்தான். ஆபீசர் புண்ணியமா நல்லா இருக்கு. ஐயா, ரொம்ப நன்றிங்க. ஓட்டியா, இத பாருங்க, இந்த மாதிரி அக்கிரமங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, உங்களை மேலிடத்துல ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. வரேன். ஏங்க, நீங்களே மேலிடம், உங்களை போய் மேலிடத்துல ரிப்போர்ட் பண்ணுவேங்கிறான். புதுசா முளைச்ச கிள்ளுக்கீரை துள்ளுது, அத முனையிலேயே கிள்ளி எறிய வேண்டியதான். என்ன சொல்றீங்க? அவனை குளிக்கிறதே இல்ல. ஏன் இருக்கா இப்படி ஓடி வர? யாரு அந்த 3 பேரு? என்ன கொலை பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணு நடக்காது, கவலைப்படாத. முருகா, ஏன் கிஞ்ச பேண்ட போட்டுட்டு இருக்க? போட்டுக்க, வேற பேண்ட் இல்லையா? ஓ சரி, வா என் கூட. வாப்பா வா. இந்த Dress அந்த ரூம்ல போய் போட்டு வா. வாங்கிக்க வாங்கிக்கப்பா. பிடி, போய் சீக்கிரம் போட்டு வா. போ போப்பா. பிரமாதம், ராஜா மாதிரி இருக்க. ராஜாவே தான், ஆனா ராஜாவை தான் மாத்தி போட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, வா வெளியே போய் இந்த கேமராவில படம் முடிப்போம். இது என்னன்னு கேக்குறியா? இது ஆட்டோமேட்டிக் வீடியோ கேமரா. இத நான் இங்க பிக்ஸ் பண்ணிட்டேன்னா நானும் உன் கூட வந்து நின்னுக்கலாம். இது பாட்டுக்கு தானா படம் பிடிக்கும். கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கிறேன். ரெடி? சட்டையெல்லாம் ஒழுங்கா போடு. ராஜா, கம்மியா கம். அங்க பாரு.
என்ன புதுசா சட்டை போட்டிருக்கியா? நல்லா இருக்கு. ஆமா, உனக்கு யாரு கொடுத்தா? புதுசா வந்திருக்கிற ஆபீசரா? ரொம்ப நல்லா இருக்கு. நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் உடம்பு இருக்கே தக்காளி பழம் மாதிரி தளதளன்னு இருக்கு. உன் கண்ணு திராட்சை பழம் மாதிரி பியூட்டிஃபுல். ரொம்ப புகழாதீங்க, விடுங்க. ஷூர், என்ன பேச விடு. சரி, உங்க இஷ்டம். ஆடடா, நீ நாக்காலவும் உதட்டு தடவுறியே, அந்த அழகே அழகு, அதை வர்ணிக்க வார்த்தையே இல்ல. உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும் தெரியுமா? என்னங்க இப்படி எல்லாம் உங்களுக்கா சொன்னாச்சு? இவ்வளவு ஏன் மொத்தத்தையும் ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன். நீ பாலாற்றியே அந்த அழகு ஒன்னே போதுமே. பாலாட்டுனா யார சொல்றீங்க? ஏ ராஜாவத்தான். அப்ப இவ்வளவு நேரம் வர்ணிச்சது என்ன இல்லையா? உன்னை வர்ணிக்க எனக்கு என்ன பைத்தியமா? உங்க ஆம்பளை புத்திய காமிச்சிட்டீங்க பாத்தீங்களா? நீ தான் உன் பொம்பளை புத்திய காட்டிட்ட. பொம்பளை தான், ஆம்பளை தான். நீங்களா என்ன தேடி வர வரைக்கும் நான் உங்களை பார்க்கவே மாட்டேன். நடக்கவே நடக்காது. நீ தான் என்ன தேடி வரணும். பார்க்கலாம். ராஜா, யார் கொடுத்தா? ஓ, அவர் கொடுத்தாரா? நான் சொல்லல பொம்பளை தானே. இப்ப அவரே மன்னிப்பு கேட்டு பூ கொடுத்து வச்சிருக்காரு பாத்தியா? வரட்டும், கவனிச்சுக்கிறேன். எங்க போற? என்ன ராஜா? ஓஹோ, பூ கொடுத்து விட்டாளா? எனக்கு அப்பவே தெரியும். நான் சொல்லல ஆம்பளைங்க தான். ஆம்பளைங்க இல்லாம இந்த பொம்பளையால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுடா. நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி, பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா? நான் தானே உங்களை மன்னிக்கணும். நீங்க தானே மன்னிப்பு கேட்டு ராஜா பூ கொடுத்து அனுப்பிச்சீங்க. என்னது? நீ தான் மன்னிப்பு கேட்டு ராஜா கிட்ட பூ கொடுத்து விட்ட? பொய் சொல்லாதீங்க, நீங்க தான் மன்னிப்பு கேட்டீங்க. ஏன் பொய் சொல்ற? நீ தான் மன்னிப்பு கேட்ட. நீங்க தான் பொய் சொல்றீங்க. நீ தான் கேட்ட. நீங்க தான் மன்னிப்பு கேட்ட. இல்லங்க. இவன் என்ன பண்றாங்க? ஏய், ஓஹோ, நீ தான் எங்க ரெண்டு பேருக்கும் பூ கொண்டு வந்து கொடுத்தியா? நாங்க சண்டை போடக்கூடாதுன்னு நீ போட்ட நாடகமா இது? வணக்கங்க. வணக்கம். இவரு தெரியும், இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஆபீசர். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊருக்கே புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கு. பாவம், இவங்க வாழ்க்கையில தான் மறுமலர்ச்சி இல்லாம போயிடுச்சு. ஒவ்வொரு கிழமையும் இவங்க இளமைய தின்னுகிட்டு இருக்கு. இத விதிங்கிறதா இல்ல மனுஷனோட சதிங்கிறதானே தெரியல. இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. சொத்துக்கு ஆசைப்பட்ட இவங்க மாமா சின்ன வயசுல இவங்க கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு. பாவம், கல்யாணத்தனைக்கே இவங்க கணவர் இறந்துட்டாரு. இப்ப அவங்க மாமா வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நல்ல மனசு உள்ளவங்களை கடவுள் ஏன் தான் வெள்ளை சேலையில பார்க்கணும்னு ஆசைப்பட்டானோ? தண்ணிக்குள்ளே லவ் பண்றாங்களா? மகனே, அப்பா, இந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாது. இப்பவே ஊரை கூட்டம் பாரு. கூட்டிடுவோம். ஐயோ 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 யோ, ஊர்ல உள்ளவங்களா வாங்குறேன். பாத்தீங்களா அந்த அநியாயத்தை? இவன் சேர்மன் கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு அவர் வீட்டு பொண்ண தொட்டு இருக்கான், தூக்கி இருக்கான். என்ன அதெல்லாம் இப்பவா படிக்கிறது? சின்ன பிள்ளையிலே பள்ளிக்கூடத்துல படிக்கிறது இல்லையா? ஐயோ, பொண்ணை கெடுத்ததும் இல்லாம தண்ணி வேற கெடுத்துட்டானே. இனிமே இந்த ஊர்ல இந்த தண்ணிய எவையா குடிப்பா? என்ன நொன்னேங்க? நீ சின்ன பிள்ளையில விதவையானவ, வாஸ்தவம் ஒத்துக்கிறேன்.
அதுக்காக பட்டப்பகல்ல தண்ணியில இப்படியா கட்டி புடிச்சு கண்ணா பின்னா நடந்துக்கிறது பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? ஏதாவது பேசுங்களா? பேசாம இருக்கீங்க. ஏம்மா, நீ ஒரு விதவை பொண்ணு, இந்த கிழவுக்கு அக்கிரமம் நடந்துக்கிறீங்க. இது கேட்கறதுக்கு நான் இல்ல. மரியாதை ஏண்டா அனாதை பயலே, என் வீட்டு சோத்தை தின்னுட்டு என் வீட்டு பொண்ணு மேலேயே கண்ணு வைக்கிறியா? என்ன லட்சுமி, ஊமையனுக்கு உபச்சாரம் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா? ஆமா, அதெல்லாம் அவன் மேல மட்டும் உனக்கு அவ்வளவு பாசம்? இது வரைக்கும் தனியா இருந்த நீ ஊமையனை துணைக்கு சேர்த்துக்கலான்னு பாக்குறியா? உன் மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தேனா உனக்கு துணையா நானே வந்து. நீ ஒரு மனுஷனா? என் சொத்தை அடையறதுக்காக எங்க அப்பா அம்மா கிட்ட நல்லவனா நடிச்சிருக்கேன். என்னையும் இந்த வீட்டு வேலைக்காரியா கிட்ட, இப்போ இப்போ அந்த அப்பாவி முருகனையும் என்னையும் இணைச்சு பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? லட்சுமி, எங்க அக்கா மகளாச்சேன்னு இதுவரைக்கும் நான் பொறுத்துக்கிட்டேன். என் கண்ணு முன்னாலேயே உன்னை இன்னொருத்தன் தொடர நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. நீயோ புருஷனை இழந்தவன், நானோ பொண்டாட்டி இழந்தவன். நீ சரினா